ஹலோ ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தோட்டம் க்ளீன் பண்ணுற விளாக் தான் பார்க்க போகிறோங்க. 2 மாதம் ஆயிடுச்சுங்க தோட்டத்தை க்ளீன் பண்ணி. நானும் என் பையனும் தான் பண்ணுவேன். என் பையன் கொஞ்சம் நேரம் தான் க்ளீன் பண்ணான். நான் தான் பண்ணுவேங்க எப்போவுமே தோட்டத்தை க்ளீன் பண்ணுறது. மழை மாதம் க்ளீன் பண்ணுவேன். 2 மாதமாக பண்ணலை. மழை பெய்யவும் புல் இதெல்லாம் பூண்டு செடியெல்லாம் அதிகமாகிருச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, மழை நேரம் பூச்சி போட்டுலாம் வந்து அடையும், நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. முடியல, இடுப்பு காலெல்லாம் பயங்கர வலிங்க. இந்த மண் வெட்டியை வேறு பிடிச்சி எடுக்கிறது வேறு, க்ளீன் பண்ணுறது கையெல்லாம் ஒரே எரிச்சல். சாப்பாடும் செய்யலை, சோறு வடித்து தயிர் சோறு தான் வச்சு சாப்பிட்டோங்க. தயிரும் பக்கடை வச்சு தான் சாப்பிட்டோம். இந்த வேலையை முடிக்கவே மணி 5 ஆயிடுச்சுங்க. அதுக்கு இடையில முடியல, ஒரு மணி 2 மணியா போல் அப்படியே போட்டு வந்துட்டேங்க. வந்து 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் 4 மணிக்காக போய் க்ளீன் பண்ணேங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான் சுத்தமாக இருக்குங்க. இன்னும் மழை வந்துச்சுன்னா இன்னும் இதுவாகிடும், பாம்பு பூச்சி கீச்சிலாம் வரும். இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வர மாதிரி வச்சிருதில்ல. எதுக்கு மழை நேரமாச்சு அப்படியே விட்டால் நிறைய ஆகிடும். அதான் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. இது 2 மாதம் நான் பண்ணாமல் விட்டுட்டேன். அதான் இப்போ எவ்வளோ இதுவாகிடுச்சு பாருங்கள். ஆளெல்லாம் வச்சு க்ளீன் பண்ண மாட்டேங்க, நானே தான் பண்ணிப்பேன். ஆளை வச்சு க்ளீன் பண்ணால் நம்ம செய்கிற மாதிரி சுத்தமாக செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு, நம்ம வீடுன்னா நம்ம அக்கறையாக செய்வோம், ஒன்று பார்த்து செய்வோம். இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டங்குவாரே கலந்து போச்சுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ண, நம்ம வீடு தானே, நம்ம தான் செய்யணும். செஞ்சுட்டு 6 மணி 7 மணி போல் போய் குளிச்சுட்டு வந்தாங்க. அவ்வளோதாங்க, இடுப்பு கால் கையெல்லாம் நவரவே முடியல, அப்படி வலி. கம்முன்னு தைலத்தை தேய்ச்சிட்டு கம்முன்னு படுத்துட்டாங்க. நைட்டு டிஃபனு கூட என் பசங்க தான் செஞ்சுது, சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். அவ்வளோதாங்க. அப்படியே விட்ட வாழை மரம் நிறைய வளர்ந்துருச்சுங்க, குட்டி குட்டியாக கன்று போட்டு. அது வேறு ஒரு பக்கம் அடைசல். இந்த வாழை மரம் அடைசல் நிறைய இருந்தாலே பாம்பு பூச்சிலாம் கண்டிப்பாக வரும். அதுக்காண்டியே க்ளீன் பண்ணிடணுங்க. நீங்களும் இந்த மாதிரி இடம் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீடை அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பூச்சி போட்டுலாம் வந்து அடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. பாய், தேங்க்யூ நண்பர்களே.